தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது பிப்ரவரி மாதத்துடைய 23ஆம் நாளாகிய இன்று புனித போலிகாப் என்ற மறைசாட்சி நினைவு கூறுகின்றது. இவர் தொடக்ககால திருவையிலே முதல் நூற்றாண்டிலே கிபி 69ஆம் ஆண்டிலே ஏறக்குறைய இந்த எருசலேம் ஆலயம் இடுபடுவதற்கு முன்பாக திருத்தூதர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் வாழ்ந்த இந்த காலத்திலே இவர்களுடைய சீடராக புனித போலிகாப் வாழ்ந்திருக்கின்றார். ஏழை எளியவரிடத்திலே இரக்கத்தோடும் கனிவோடும் அன்போடும் வாழ்ந்திருக்கின்றார். அன்பர்மணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இது பராம் என்ற தாய்மானவருடைய பாடலுக்கேற்ப பிறரன்பு பணியிலே தன் வாழ்நாளை கலைத்திருக்கின்றார் புனித போலிகாப். சுர்ணா அந்த இடத்தினுடைய ஆயராக சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். தொடக்ககால திருவையிலே இன்னல்கள், துயரங்கள், பாடுகள் கிறிஸ்துவுக்காக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார். இன்றைய நாளிலே இன்றைய வாசகம் அனைத்துமே இன்றைய முதல் வாசகம் லேவிய புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. தவக்காலத்துடைய இந்த முதல் வார இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? பொய் வேண்டாம், திருட்டு வேண்டாம், மாறாக உண்மையோடு வாழுங்கள். கடவுளுடைய பெயரால், என் பெயரால் எதையும் நீங்கள் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளுடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமல் இருங்கள். எதை எடுத்தாலுமே கடவுள் மேல சத்தியம், ஆண்டவர் மேல சத்தியம், இதை நான் செய்யல, கடவுள் மேல சத்தியம் என்று நீங்கள் கூற வேண்டாம் என்று சொல்கின்றார். இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே இன்றைக்கு பொது தீர்வையோ இறுதி தீர்ப்பை பற்றி எவரும் கவலைப்படுவதில்லை. ஆனால் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் புடைசூழ வானதூதர் அனைவருமே புடைசூழ மாணவர்கள் மாட்சியோடு வரும்பொழுது வெள்ளாடுகளை செம்மறியாடுகளை தனித்தனியாக பிரிப்பார், மனிதர்களை பிரிப்பார். என்ற நல்லவற்றை செய்வோர் நல்ல இடத்திலே அவர் விண்ணகத்தில் இடம் பெறுவார்கள், தீயர செய்வோர் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்ற அருமையான ஒரு சிந்தனை. நல்லது செய்தால் வாழ்வு, தீமை செய்தால் அழிவு என்ற ஒரு கருத்தை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே இன்றைய இந்த இறை வார்த்தைகள் அனைத்துமே நாம் பிறரன்பு படையிலே பிறருக்கு நாம் அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, பரிவு காட்டுவது போன்ற நற்பண்புகளிலே வாழ இந்த தவக்காலம் நம் ஒவ்வொரு அன்போடு அழைக்கின்றது. பிறருக்கு ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது, உணவு இல்லாத உணவு கொடுப்பது, அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பை கொடுப்பது, நம்முடைய வாழ்வு முழுமையாய் அந்த பிறரன்பு பணியிலே சின்னஞ்சிறிய சகோதரர்கள் செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்து என்று சொல்கின்றார். இதைத்தான் நிறைய புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிறரன்பு செய்கிற பொழுது நாங்கள் கடவுளையே மகிமைப்படுத்துகிறோம் என்று எங்கள் வாழ்நாளிலே இயேசுவை அன்பு செய்திருக்கின்றார்கள், இயேசுவை பிறரை கண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் கல்கத்தா அன்னை தெரேசா அந்த தொழுநோயாளிகளை அவர்கள் குணப்படுத்துகின்ற பொழுது, அவர்களுக்கு அந்த புண்களை ஆற்றுகிற பொழுது நான் இவர்களிடத்திலே நான் இயேசுவை காண்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இவ்வாறாக நோயாளி மத்தியிலும் துன்புறுவர் மத்தியிலும் நம்முடைய அன்பை நாம் கொடுக்க, ஆற்றுப்படுத்த, அவர்களோடு நாம் இருந்து துயரப்படுவர் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நாம் பிறர் படுகின்ற அந்த கஷ்டங்களிலே நாம் உடனிருந்து நாம் பார்ப்பவர்களாக, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய நீட்டக்கூடியவர்களாக இருக்க இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றது. ஆண்டவர் இயேசுடைய அன்பு பணியாளர்களாக இயேசு செய்த அதே நாமாக்கும் பணியை, குணமளிக்கும் பணியை நாம் செய்ய இந்த நாள் நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஆகிய தவக்கால முதல் வாரத்திலே இயேசுடைய பணியை நாம் நேர்மையான உள்ளத்தோடு, அன்பு உள்ளத்தோடு செய்தால் நிச்சயம் நாம் விண்ணகத்தை அடைவோம் என்ற, மோட்சத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையை, வாழ்வு கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவருக்குமே அன்பின் செய்தியாக கொடுக்கின்றார். இந்த நாள் இனிய நாளாக இந்த தவக்காலத்திலே நாம் அனைவரையும் நாம் நடைமுறைப்படுத்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தவக்காலத்தை தொடங்கி இருக்கிற இந்த முதல் வார திங்களிலே இதோ புனித போலிகாப் மறைசாட்சியாக தன் உயிரை அர்ப்பணித்தது போல, இயேசுவுக்காக தன் வாழ்வையை கொடுத்தது போல, இதோ நாங்கள் தொடங்கி இருக்கிற இந்த தவக்காலத்திலே எங்களையே நாங்கள் புடமிட, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆய்ந்து பார்க்க, எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளையும் நாங்கள் நல்லவற்றை செய்ய என்னாலும் வாழ்வு உழைப்பவர்களாக, பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, நாங்கள் என்று ஒளியாக, ஆயனாக அன்றாட வாழ்விலே நாங்கள் செயல்பட எங்களுக்கு தேவையான அருள் இரக்கத்தை இந்த நாளிலே கொடுத்து உங்களுடைய அன்பு பணியிலே நாங்கள் என்றும் நடக்க எங்களுக்கு தேவையான உங்களுடைய கொடைகளையும் வரங்களை தரும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.